ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சினிகேரி தமிழ். திஸ் இஸ் சரவணா. இந்த ரிவ்யூல நம்ம பார்க்க போற படம் உதயநிதி ஸ்டாலின், நயன்தாரா, சந்தானம் நடித்து அறிமுக இயக்குனர் ஜெகதீஷ் இயக்கி வெளிவந்திருக்கும் நண்பன். நாங்க ரெண்டு பேரும் சட்டையை மாத்தி போடுற சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஜட்டியை மாத்தி போடுற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தோட கதை தமிழ் சினிமாவில் குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு 10 படமாவது இதே கதையோட வெளிவரும். ஹீரோ ஹீரோனை பார்த்ததை லவ் பண்றாங்க. இவங்களோட லவ்வுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்றாரு. ஹீரோவும் ஹீரோயினும் கடைசியில ஒன்று சேர்ந்தாங்களா அப்படிங்கிற ஏற்கனவே பலமுறை அரைக்கப்பட்ட அதே குளித்தமாக தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல புதுசா இருக்கிற ஒரே விஷயம் டைட்டில் மட்டும்தான். உன் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ண ஒரே நாள்ல 3 தடவை வேற வேற இடத்துல வச்சு யதார்த்தமா மீட் பண்ணனா அவதான் என் லைஃப், அவதான் என் ஒய்ஃப். உதயநிதி இதுக்கு முன்னாடி பண்ண 2 படத்துக்கும் இந்த படத்துக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் டைரக்டர் மட்டும்தான். மற்றபடி இந்த படத்திலையும் லவ் பண்றதுக்கு ஒரு ஹீரோயின், கூடவே காமெடி பண்றதுக்கு சந்தானம். இவர் முதல்ல செய்ய வேண்டிய ஒன்று, தனது வழக்கமான சூழ்நிலை விட்டு வெளியே வந்து குறிப்பா சந்தானம் இல்லாம ஒரு நல்ல கதையம்சம் உள்ள படத்துல முக்கியமா நடிக்கவும் செய்யும். இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றீங்களா? வேற வேலை. அவள் பின்னே சென்றேன் தினம், நான் சொன்னேன் எந்தன் மனம். நயன்தாரா அழகாகவும் தனது கேரக்டருக்கு வந்து நடிப்பையும் வெளிக்காட்டியிருந்தாங்க. இந்த படத்துல ஒரே ஆறுதலான விஷயம் சந்தானம். அவரோட காமெடி ஃபர்ஸ்ட் ஹாப்ல சரிக்கி இருந்தாலும் செகண்ட் ஹாப்ல சிரிக்க வைக்கிறதா இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை 5 யானை பழம், 6 குதிரை பழம், 7 தக்காளி பழம், 8 சப்போட்டா பழம், 9 கொய்யா பழம். இந்த படத்துல ஹாரி ஜெயராஜோட பாடல்கள், பின்னணி இசை ரெண்டுமே சொல்லிக் கொடுப்படியா இருக்கு. மொத்தத்துல இந்த படம் ரொமான்ஸ் கலந்த காமெடி படமா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஒர்க் அவுட் ஆகுது. இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் 2 out of 5. யுவன் சங்கர் ராஜாவின் இசை எவ்வளவு பிரபலமோ அதே அளவுக்கு பிரபலம் அவரை பற்றிய சர்ச்சைகளும். முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகி 3வது திருமணம், அப்பாவுடன் சண்டை, மாஸ் படத்தில் சூர்யாவுடன் பிரச்சனை என்று இவரை பற்றிய சர்ச்சைகளை பட்டியலிட்டுக் கொண்டே செல்லலாம். ரமேஷ் அரவிந்த் இயக்கத்தில் கமல் நடித்துள்ள உத்தம வில்லன் திரைப்படம் வரும் ஏப்ரல் 10 அன்று திரைக்கு வராது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.